How to make my first payment in online. லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி தான் நான் ஃபஸ்ட்டு பேமெண்ட்டை எப்படி மேக் பண்ணேன்ட்டு இந்த வீடியோ சொல்கிறேன். இந்த வீடியோவில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்குது. அதெல்லாம் தாண்டி இப்போ நான் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ளோகிரிட்ன்ற ஒரு கம்பெனியை ரன் பண்ணிவிட்டு சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கிராஃபிக் டிசைனிங், வீடியோ எடிட்டிங் அண்ட் இப்போ கண்டென்ட் கிரியேஷனும் நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி நான் எப்படி வந்தேன், 0 to ஹீரோன்றது தான் என்னோட டாபிக் அண்ட் கோர் கான்செப்ட். என்னோட ஃபர்ஸ்ட் பேமெண்ட் எப்போ ரீச் பண்ணேன் அப்படின்றது இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். +2 முடிச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஃபார்மசி கோர்ஸ் நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஃபார்மசி கோர்ஸ் ஜாயின் பண்ணி காலேஜ் போயிட்டு இருந்தப்போ சரி ஆன்லைன்லேருந்து மணி மேக் பண்ணலான்னு பார்த்தேன். அப்போ தான் எனக்கு ஐடியா வந்தது அமேசானில் சேல் பண்ணலான்ட்டு. அமேசானில் சேல் பண்ணுறதுக்காக ப்ராடக்ட்லாம் சூஸ் பண்ணி வச்சுட்டு செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணேன். அப்போ தான் எனக்கு ஜிஎஸ்டின்னு ஒரு ஆப்ஷன் தேவைப்பட்டது. ஜிஎஸ்டி எப்படி வாங்கணும்னு தெரியாமலேயே நான் அதை அப்படியே குயிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணலான்னு எனக்கு ஒரு ஐடியா வந்தது. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலியமாக ஏர்ன் பண்ணலான்ட்டு அமேசானில் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அதோட லிங்க் எடுத்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் ஸ்டோரிஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். அமேசான்ல இருந்து டேரெக்டாக அதோட லிங்க் எடுத்து அப்லோட் பண்ணதுனால 2 வாரத்தில் என் அக்கௌண்ட் பிளாக் ஆகிடுச்சு. ரொம்பவே மன கஷ்டத்தில் இருந்தேன். அப்புறமா என்னோட ஸ்டடீஸில் ஃபோக்கஸ்டாக கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தது. என்னோட ஃபார்மசி கோர்ஸில் கிடைச்ச நாலேஜ் மூலிமா நான் ஹோம்மேட் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன். ஹோம்மேட் ஆர்கானிக் சோப்ஸை சேல் பண்ணலான்ட்டு ரத்தின் ஹோம்மேட்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜை ஓப்பன் பண்ணியிருந்தேன். ஆர்கானிக் சோப்ஸில் பார்த்தீங்கன்னா குப்பைமேனி, பப்பாயா, நீம் சோப்னு இந்த சோப்பில் சேல்ஸ் பண்ணுறதுக்காக ரத்தின் ஹோம்மேட்ன்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜை நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் மார்க்கெட்டிங்காக நான் கிராஃபிக் டிசைனிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வீடியோ எடிட்டிங் அண்ட் கண்டென்ட் ரைட்டிங்லாம் நானே பண்ணி போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். சோப்ஸை சேல் பண்ணணும்னா ப்ராப்பராக லைசன்ஸ் வேணும்னு அப்போ தான் எனக்கு தெரியும். ஸோ ஒரு சேல்ஸோட பண்ணாமல் நான் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன். பட் கம்யூனிட்டியை மட்டும் நல்லா பில்ட் பண்ணி வச்சுருந்தேன். நான் ரெகுலராக போஸ்டர்ஸை அப்லோட் பண்ணுறதை பார்த்து டிசைன்ஸ்லாம் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்ல ஆரம்பித்தாங்க. கரெக்டாக May 1 லேபர்ஸ் டே அன்னைக்கு எனக்கு ஒரு போஸ்டர் வேணும்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ்மேன் அர்ஜென்ட்டாக என்கிட்ட கேட்டுருந்தாங்க. ஸோ நான் சிம்பிளாக கேன்வா யூஸ் பண்ணி தான் ஒரு போஸ்டரை மேக் பண்ணி கொடுத்தேன். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கிளைண்ட் ஒர்க்குமே. ஃபர்ஸ்ட் பேமெண்ட்டை நான் அப்போ தான் வாங்கினேன். என்னோட ஃபர்ஸ்ட் பேமெண்ட் 10 ரூபா. என் லைஃப்லேயே சம்பாதிச்ச ஃபர்ஸ்ட் காசு இதுதான். அங்கதான் என்னோட லைஃபே சேஞ்ச் ஆகிடுச்சு. என்னோட சக்ஸஸ் ஸ்டோரி அங்கதான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுவே ஒரு சர்வீஸாக பண்ணலான்ட்டு சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட், கிராஃபிக் டிசைனிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கண்டென்ட் ரைட்டிங், வீடியோ எடிட்டிங் சர்வீஸ்லாம் நிறைய பேருக்கு நான் பண்ணி கொடுத்தேன். கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கம்பெனியை லான்ச் பண்ணலான்ட்டு கரெக்டாக August 15 இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு க்ளோகிரிட்ன்ற ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி லான்ச் பண்ணேன். லான்ச் பண்ணி கொஞ்ச நாள்லேயே நிறைய ரெஸ்பான்ஸ் வந்தது. நிறைய கிளைண்ட் எனக்கு கிடைச்சாங்க. இப்போ நான் 50க்கும் மேற்பட்ட ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸை சோஷியல் மீடியாவில் நான் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட நாலேஜை யூஸ் பண்ணி நான் கண்டென்ட் கிரியேஷனும் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னிக்கு எல்லாமே காரணம் அந்த ஒரு நாள் தான், அந்த 10 ரூபா தான். நீங்களும் உங்கள் லைஃப்பில் நிறைய ஃபெயிலியர்ஸை பார்த்து டிப்ரெஸ்ஸாக இருந்திருப்பீங்க. பட் எல்லாமே அந்த ஒரு நாளில் மாறிடும். அந்த ஒரு நாள் வர வரைக்கும் உங்கள் ட்ரீமை நோக்கி போயிட்டே இருங்க. அந்த ஒரு நாள் தான் என்னோட லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் மாற்றி என்னோட சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னிக்கான பேத்தை ஸ்டார்ட் பண்ணி வச்சுது. நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து பார்ட் டைமில் ஆன்லைனில் ஃப்ரீலான்சிங் மூலயமா மணி மேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் ஃப்ரீலான்சிங் சொல்லுங்கள். நான் அப்கமிங் வீடியோஸில் ஃப்ரீலான்சிங்கில் எப்படி மணி மேக் பண்ணலாம்னு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.